எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். தெலுங்கில் வந்து எல்லாம் பாகவுண்டேரா அது தெரியும் எனக்கு. చాలా சந்தோஷம் அது தெரியும் எனக்கு. ஓகே. ஸோ மீதி தெலுங்கில் எனக்கு பேச ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னை வளர்த்தது வந்து எங்கள் பாட்டி, என்னோடய தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள நினச்சிக்கிறேன், என் பேரண்ட்ஸை நினச்சிக்கிறேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் டாக்டர் சுமதி எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி நின்னது. ஸோ ரெண்டு விஷயம் வந்து என்னென்னா, ப்ரொஃபஸர் வந்து மாருதி 800 ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வருவார். அவர் காருக்கு பக்கத்துலேயே போக மாட்டோம், ஏன்னா அவ்வளோ பயம். ஏன்னா அவர் வந்து எங்ககிட்ட பேசுவாரா என்ன பண்ணணும்னு. பட் வாஸ்குலர் சர்ஜரி அதுனா எப்படின்னா சிஎம்கே ரெட்டி பண்ணணும்னு. அப்போ எனக்கு ரெட்டி அப்படிலாம் தெரியாது, சரியா? ஸோ தெரியாது. அந்த அந்த நியூ ஸ்பெஷாலிட்டி எங்கே போயிட்டு வந்தார் அவர்? இங்கிலாந்து போயிட்டு வந்தார். ஸோ இங்கிலாந்து எப்படி போகிறது தெரியாது. ஸோ ஓடி கேட்டு ஒவ்வொரு இடமா போய் இங்கிலாந்து போயிட்டு அப்புறமா வந்து அங்கே போய் படிக்கணும். எங்கே போய் படிக்கிறது? ஸ்டான்லி ஹாஸ்டல் அங்கே இருக்குது மெடிக்கல், எந்த எம்எம்சி ஹாஸ்டல் இருக்குது. ஸோ பையங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி தே லிஃப்டட் அஸ். ஸோ அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸு நம்ம தமிழ் ஆள் இருப்பாங்க, ஒரு இங்கேருந்து வந்தக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்தக்கூடிய யாராவது இருப்பாங்க. ஸோ வில் ஹெல்ப் ஈச் அதர். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தோன்னா ஒரு உந்துதல் இருக்கும், ஒரு கீ இருக்கும். எனக்கு அவரை பார்த்துட்டு வந்து எஃப்ஆர்சிஎஸ்னால் என்ன, அது என்ன எஃப்ஆர்சிஎஸ்? ஸோ ஃபெலோ ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ ஃபெலோ இந்த மாதிரி 4 காலேஜ் இருக்குது. அது எப்படி ஆகுறது? ஸோ இப்படி ஒன்று ஒவ்வொருத்தரை கேட்டு போய் நம்ம பண்ணோம். அப்போ எனக்கு ஒரு ஃபீல், ஏன் நம்ம ஏன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி இது வரைக்கும் நான் வந்து 22 மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். 22 மெம்பர்ஸ் வந்து தே ஹவ் கான் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ அதில் வரக்கூடிய சின்ன ஒரு ஆசை உந்துதல். எனக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன இன்சிடெண்ட், ஒரு ட்ராஜடி இன் ரோடு ஆக்சிடெண்ட். அதனால தான் இங்கிலாந்துலேருந்து வந்து திருநெல்வேலி சூஸ் பண்ணோம். அது எதுக்கு திருநெல்வேலி சூஸ் பண்ணணும்? யூ கேன் செட்டில் இன் இங்கிலாந்து, இங்கேயே இருக்கலாமே மெட்ராஸில். இன்சிடென்ட்லி ஆல் ஓவர் த கண்ட்ரி த ஆக்சிடென்ட்ஸ் ரேட் இஸ் வெரி ஹை இன் தமிழ்நாடு. In Tamil Nadu, highest rate in Tirunelveli. It happened like that. So நீ ஊர்லேயே ஒன்றும் பண்ணாமல் நீ இங்கே வந்து என்ன பண்ண போகிற? அப்படி தான் வந்து we went to Tirunelveli. I convinced my wife, in fact cheated her. திருநெல்வேலி நல்ல சூப்பர் ஊர், நீ அங்கே வந்துரு அப்படி சொல்லி என்ன she believed, அதுக்கப்புறம் வந்து I think she is very happy ன்னு நினைக்கிறேன். Anyway, so thank you very much. இவ்வளோ ஒரு இன்சிடெண்ட்டில் I welcome Mr. Venkata Subbu, my mama has come. Okay. So இப்போ இந்த சிச்சுவேஷனில் ஓகே நான் போனேன், எல்லாம் பண்ணேன். எதுக்காக வந்து இந்த கன்வென்ஷன்? தட் இஸ் வாஸ் த டாபிக். ஏன் why this convention? ஏன் இப்படி பண்ணணும்? அப்போது ஒரே ஒரு பாயிண்ட் தான், எனக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வச்சாங்க கொச்சினில். அதில் வந்து I saw that so much relations coming forward and then to appreciate me. அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறத ஒரு ஃபங்க்ஷனில் பண்ணுறப்போ why don't we just form a curriculum? ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு. ஸோ திருநெல்வேலியில் ஓகே நீயே பண்ணு, இப்போ somebody is showing interest, நீ பண்ணு அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ they had trusted on me. Professor came all the way from Andhra Pradesh. Sumati madam came all the way, stayed with me for 3 days. நான் சொல்லுவேன், சார் இங்கே உட்காருங்க, அங்கே உட்காருது, அந்த பக்கம் போகாதீங்க, போக மாட்டார். All our relations like that. அவர் when GR came, when the Alvar Tirunagari GR came, first அவர் தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் ஐ நெவர் சீன் ப்ரொஃபஸர் ஃபாலோயிங் இன் சம்படி, நான் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து he was showing much interested, much belief on me, என் கூட அப்படி இருந்தார். அப்போ இந்த கன்வென்ஷன் பண்ணுறப்போ we must have something. எப்படி நம்ம வந்து ஜனங்களுக்கு வந்து நம்ம பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம்? 6 ஸ்டேட்ஸ்லேருந்து எல்லோரும் வர்றாங்க. ஸோ how could we do that in better? அப்போ do we have any reference இருக்கா நமக்கு? all the thing இருக்குது, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் எப்படி அதை நம்ம பண்ணுறது? then we got an idea. so there is wheel of life is there. wheel of life இருக்குது, everybody know. வாழ்க்கை ஒரு வட்டம் எல்லாம் தெரியும். you have a important 8 elements, அது 8 பகுதி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஹெல்த், அப்புறம் வெல்த், அப்புறமா வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃபன் அண்ட் அஃப்கோர்ஸ் லவ், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பெர்சியூ, பெருமாள்.
அது இருக்குது. அப்புறமா கிவிங் பேக் டு த சொசைட்டி. ஸோ அந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்குறதுல அதில் மெயின் திங் என்னென்னா லிஃப்டிங் அஸ். ஸோ அந்த 8 இதுலேயும் ஹவு டு கிவ் யூ. ஸோ வீ கேன் கிவ் யூ 8 எதுக்கு 3 days கன்வென்ஷன், எதுக்கு நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ணப்போம், எதுக்கு இவ்வளோ பேரை கூப்பிடணும், அங்கேருந்து எல்லாரையும் ஏன் கூப்பிடணும், ரீசன் இருக்குது. பிகாஸ் ஐ கான்ட் கிவ் யூ ஃபார் 8 daysக்கு மெடிசனை வந்து ஒரே நாளில் நீங்கள் எடுத்துருங்க. ஹவு கேன் ஐ கிவ் யூ? ஸோ ஒரே நாளில் இருக்க மெடிசனை காலையிலேயே எல்லாத்தையும் சாப்பிட்டா முடியுமா? யூ கான்ட் டூ தட். ஸோ அந்தந்த டைமிங் அந்த இது பண்ணணுன்ட்டு. ஸோ இன்றைக்கி ஹெல்த் எக்ஸ்பெக்ட் கூட்ட போகிறோம். தென் ஸ்பிரிச்சுவல் பெர்சியூ. பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணி இங்கே வந்து காட்ட போகிறாரு. எல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வந்து நல்லா கல்யாணம் பண்ணணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஒரு 1/2 டஜனாவது குழந்தை பெற்றுக்கணும். ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒன்னோடலாம் நிப்பாட்டாதீங்க. அந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஒரு 6 குழந்தைங்க பெற்றுக்குங்க, மினிமம் 6. ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்கள் இஷ்டம், அந்த மாதிரி பெற்றுக்குங்க. ஸோ அப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். தென் அஃப்கோர்ஸ் சந்தோஷமாகவும் இருக்கணும். நான் படிச்சுட்டே தான் எப்போவும் இருப்பேன் அப்படி கிடையாது. ஃபன் இருக்கணும். தெர் இஸ் அ ஃபன். டான்ஸ் இருக்குது, எல்லாமே நைட்டு வந்து அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு டூ தட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து படிச்சுட்டே இருப்பேன், பெரியவங்களெல்லாம் மதிக்க மாட்டேன் அப்படி கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு டூ தட். இப்போ வரக்கூடிய பிள்ளைங்க வந்து ஹாய் ஒரு செருப்புலாம் நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுவேன். என் பையனையும் சொல்லிக்கலாம். இல்லை ஒரு செருப்பு இப்படி இருக்கும், இன்னொரு செருப்பு இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ சின்ன அந்த ஒழுக்கம். ஸோ 3 Cயில் வந்து 3 C ஒரு D ஐ வாண்ட் டு சே. ஸோ கமிட்மெண்ட் வேணும், ரொம்ப 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 வேணும். கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது. ஸோ 3வது வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னு. டிசிப்ளின், ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். சார் ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ அந்த டிசிப்ளினாக 30 வயசில் அவர் இருக்க போய் தான் இன்றைக்கி நான் சார் வயசு சொல்ல மாட்டேன், நீங்களே வந்து கேட்டுக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கார். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸையும் கொண்டு வந்திருக்கேன். ஐ ரியலி தேங்க். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பெங்களூர்லேருந்து அப்புறம் இவங்க வீணா மேடம் வந்து நேச்சுரல்ஸுடைய MD அவங்க வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்குன்னா அவங்க எப்படி சாதிச்சாங்க, அவங்க எப்படி பண்ணாங்க, அதை வந்து சொல்ல விரும்புகிறோம், அதை வந்து அவங்க வாயால் கேட்க விரும்புகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 நாள் இருக்கிறது எவ்ரி இயர் வி வாண்ட் டு கன்வீன், எவ்ரி இயர். அப்படி ஏன் அப்படி இந்த பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து மாதா ரெட்டி சார்னு எனக்கு தெரியும், அவரை அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அங்கே லாவண்யான்னு ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா, அவளுக்கு தெரியாது. அவங்க எப்படி வந்து தெரிய வைக்கிறது? ஸோ யூ கேன் ஹெல்ப். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இதில் நம்மளே நம்ம ஆட்களை தூக்கலைன்னா, கம்யூனிட்டி பண்ணலைன்னா நோபடி வில் லிஃப்ட். ஏன்னோ ஸோ நம்ம தான் வந்து பண்ணிக்கணும். ஸோ வி ஹாவ் டு லுக் ஆஃப்டர் அவர் செல்ஃப். ஸோ ரியலி உங்கள் எல்லாராலையும் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சு பண்ணி நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான், இப்போ தான். எவ்ரி இயர் வர்றப்போ பாருங்கள், வி வில் பி அ பிகர் கம்யூனிட்டி, வில் பி ஹேவிங் அ பிக் ட்ரீம்ஸ், வில் ஹாவ் ரியலி அ வெரி ஹை க்ரோத். ஏன்னா எல்லா இதுவும் நம்ம இது நல்லாயிருக்கும். I think I should stop here and I thank you very much for the opportunity. நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்ச நம்பிக்கை, அதை வந்து கண்டிப்பாக நல்ல விதமாக பண்ணுவோம். I give the mic to secretary here. Thank you sir. Thank you.